10ஆம் வகுப்பு முடிச்ச உடனே என்ன குரூப் எடுக்கணும்? 12ஆம் வகுப்பு முடிச்ச உடனே வாழ்க்கையில அடுத்து என்ன பண்றது? குழப்பமா இருக்கீங்களா? நீங்க மட்டும் இல்ல. நண்பர்கள் ஒரு வழி சொல்லுவாங்க, பெற்றோர்கள் வேற ஒரு வழி சொல்லுவாங்க. இந்த சமூகம் ஏதாவது ஒரு பாதுகாப்பான வேலையில சேர்ந்து செட்டில் ஆகுன்னு சொல்லும். ஆனா உங்க விருப்பம் என்னன்னு யாரும் கேட்கவே மாட்டாங்க. அதனால தான் நெறைய பேர் தப்பான பாதைய தேர்ந்தெடுத்துட்டு அப்புறமா வருத்தப்படுறாங்க. 10ஆம் வகுப்பிற்கு அப்புறம் உங்க அடித்தளம் பலமா இருக்க வேண்டியது முக்கியம். சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ் அல்லது டிப்ளமோன்னு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சின்ன டிப்ஸ். நண்பர்கள் எடுக்குறாங்கன்னு நீங்களும் எதையும் எடுக்காதீங்க. உங்க ஆர்வம், திறமை, அப்புறம் எதிர்கால வாய்ப்புகளை பார்த்து சரியானதை தேர்ந்தெடுங்க. 12ஆம் வகுப்பிற்கு அப்புறம் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனா தெளிவு ரொம்ப முக்கியம். இன்ஜினியரிங், மெடிக்கல் மட்டும் இல்லாம காமர்ஸ், ஆர்ட்ஸ், மீடியா அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன்ற புதிய படிப்புகளும் இப்போ நெறைய இருக்கு. வெளிநாட்டுல படிக்க ஆசை இருந்தா யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துல நல்ல வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. நெறைய பேர் செய்யற பெரிய தப்பு என்ன தெரியுமா? மத்தவங்களோட எதிர்பார்ப்புக்காக உங்க வாழ்க்கைய தீர்மானிக்கிறது. உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலைய தேர்ந்தெடுத்தா அதுல உண்மையான வெற்றி கிடைக்காது. சரியான பாதைய தேர்ந்தெடுக்க இந்த ப்ரீ கேள்விகள நீங்களே கேட்டுக்கோங்க. எனக்கு என்ன பிடிக்கும்? நான் எதுல சிறப்பா இருக்கேன்? அப்புறம் இதுல எதிர்கால வாய்ப்பு இருக்கா? இந்த 3ம் சரியா அமைஞ்சா அதுதான் உங்களுக்கான சரியான பாதை. உங்க வாழ்க்கை உங்க முடிவுதான். சரியான பாதை வெற்றியை தரும். தவறான பாதை நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்கும். ஆனா முடிவெடுக்காம தயங்கி நின்னீங்கன்னா வருத்தம் தான் மிஞ்சும். இப்போதே முடிவெடுங்க. உங்களுக்கு வெளிநாட்டுல படிக்க ஆசை இருந்தா கமெண்ட்ல ஏப்ராட்னு டைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய தொழில் வாய்ப்புகளை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ஸ்டெப் அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.